தலைவா, வர்தா புயல் பாதிப்புல இருந்து தலைநகர் சென்னையை மீட்க தமிழக அமைச்சர்கள் பட தீவிரமா வேலை செய்யறாங்களா? தனித்தனி குழுவா பிரிச்சதால போட்டி போட்டு இறங்கிட்டாங்களா? பேசிக்கிட்டாங்க. நண்பா, தலைமைச் செயலகத்துல ஆலோசனை, சென்னை மாநகராட்சியில ஆலோசனை, மகாபலிபுரம் நகராட்சியில ஆலோசனைன்னு முதல்வர் ஓபிஎஸோட வேகத்துக்கு அதிகாரிகள் ஈடு கொடுக்க முடியலையா சொல்லிக்கிட்டாங்க. வழக்கத்துக்கு மாறா தமிழக அமைச்சர்கள் எல்லாம் துறைவாரியா என்னென்ன செஞ்சிருக்கோம்னு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்கறத பார்த்து அதிகாரிகளும் தீவிரமா வேலை செய்யறாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, வெளி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்த துப்புரவு பணியாளர்களும் மின்வாரிய ஊழியர்களும் தங்களோட வேலையை ரொம்ப விறுவிறுப்பா செஞ்சாலும் தங்குற இடம் சாப்பாடுன்னு அவங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துல மொத்தமா தங்கி இருக்கும் வெளியூர் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களும் மருத்துவ உதவிகளும் நல்ல குடிநீரும் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கன்னு அதிகாரிகளுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கா சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, சென்னை வெள்ளத்துல மீட்பு பணியில ஈடுபட்ட அனுபவம் இருக்கிறதால அதிகாரிகள் படை தங்களோட வேகத்தை அதிகப்படுத்தி இருக்காங்களாம். ரோட்டோரத்துல ஒதுங்கி இருக்கிற மரங்களை அப்புறப்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டமா சொல்லிக்கிட்டாங்கப்பா. சென்னையில பெரும்பகுதி தரைக்கு கீழே ஒயர்கள் போறதால கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்களாம். ஆனா பூமிக்கு வெளியில போஸ்ட் டிரான்ஸ்பார்மர் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிற இடத்துல முழுசா மின்சாரம் கிடைக்க ஒரு வாரம் கூட ஆகுமா, பேசிக்கிட்டாங்க. ஐயா, மரங்களை அகற்றின அரசு முழுசா மின்சாரம் கொடுக்கிற வரைக்கும் பாதிப்புகள் இருக்குமா. குடிநீர் இல்லாம, குளிக்க தண்ணி இல்லாம ஊரை விட்டு வெளியேறும் காட்சிகள் நடக்குதான். திறந்த வெளி கிணறுகளை தேடி பிடிச்சு தண்ணி இறைக்கிறாங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.